தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்படும் இலவச பேருந்து பயண அட்டைகளின் காலம் 2025 செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு வழித்தடங்களில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் குறைந்த கட்டணத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதன் மூலம் நாள்தோறும் பல கோடி மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 30,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்குகிறது. தினசரி 5,100க்கும் மேற்பட்ட வழித்தடங்களை உள்ளடக்கி 1.7 கோடி பயணிகளுக்கு சேவை வழங்குகிறது. மேலும் மக்களுக்கு உதவி செய்திடும் வகையில் அனைத்து பணிபுரியும் மகளிர், உயர்கல்வி பயிலும் மாணவிகள் மற்றும் திருநங்கைகள் உள்ளிட்ட அனைத்து பெண்களும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணிக்கும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மூலம் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகள் இணையதளம் வாயிலாக பெற்றிடும் வகையில் 7/9/2023 முதல் முதற்கட்டமாக மாநகர போக்குவரத்து கழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் அனைவரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வழியாக பெறுகின்ற வசதியினை அனைத்து போக்குவரத்து கழகங்களும் நடைமுறைப்படுத்த புதிய வசதிகளுடன் கூடிய மென்பொருள் தயாரிப்பு பணிகள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை செயல்படுத்த கூடுதல் போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் 31/3/2025 வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகள் 30/9/2025 வரை மேலும் நீட்டித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயனாளிகள் பெற்றிட வழிவகை செய்யப்படும் என அறிவித்ததன் அடிப்படையில் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இணையதளம் வாயிலாக கட்டணமில்லா பயண அட்டைகளை பெறும் வசதி முதற்கட்டமாக மாநகர போக்குவரத்து கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வசதியினை அனைத்து போக்குவரத்து கழகங்களும் விரிவுபடுத்த இலவச பயண அட்டைகள் புதியதாக பெறவும், ஏற்கனவே உள்ள பயண அட்டைகளை புதுப்பிக்கவும் ஏதுவாக புதிய வசதிகளுடன் கூடிய மென்பொருள் தயாரிப்பு பணிகள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் பயனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிடம் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பயண அட்டைகளை மேலும் 3 மாத காலம் நீட்டித்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு 31/3/2025 வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகளை 30/9/2025 வரை நீட்டித்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அனைத்து பயனாளிகளும் எவ்வித சிரமமின்றி பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.